can move on to today's class. Very good morning to all. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ல இது வரைக்கும் ஒரு 6 ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் பார்த்துருப்போம். அதில் நீங்க கலந்துக்காத செஷன் இருந்தா கூட அந்த லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க அதை ஒரு 30 minutes பர் டே இல்லை 30 minutes எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ போய் கேட்டுட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய புக்ஸில் அது என்ன சொல்லியிருக்காங்க, நான் சொன்னது பொய்யா கதையா இல்லை உண்மையா, அதை புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்களும் உங்க சைட்ல இருந்து பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்க என்கிட்ட வாங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். சரியா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது கண்டினியூஷன் ஆஃப் தட் செஷன். என்ன அப்படி பார்க்கணும், அடுத்து வந்து 7th ஒன் ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ல இது வரைக்கும் 6 பார்த்துருக்கோம் இல்லையா? லிட்ரல் ஆர் கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தோம், மிஸ்சீஃப் ரூல் ஆர் ஹேடன்ஸ் ரூல், அடுத்து கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தோம், ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். நேத்து வந்து 2 செஷன் பார்த்தோம். ஒன்று வந்து எக்ஸ் விசாரிபஸ் ஆக்டஸ், அதாவது என்னது அதாவது ஒன்று என்ன பார்த்தோம்னா அதாவது ஆல்டர்னேட்டிவ் பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் பாசிபிலிட்டியை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். எக்ஸ் விசாரிபஸ் ஆக்டஸ் அப்படிங்கிறது ஸ்டாட்யூட் ஷுட் பி ரெட் ஆஸ் அ ஹோல், அதாவது ஒரு சட்டத்தை முழுசா பார்க்கணும். பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல ஏதோ ஒரு வேர்டு அதுக்கு தப்பான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குங்கிறதுனால அது வந்து தப்பு, நல் அண்ட் வாய்டு, இந்த ப்ரொவிஷனே தப்பு அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, பிரியாம்பிள் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதுக்கு ஒரு கேஸ்லாம் சொல்லியிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எக்ஸ் விசாரிபஸ் ஆக்டஸ், அதாவது ஸ்டாட்யூட் ஷுட் பி ரெட் ஆஸ் அ ஹோல், இந்திரா சாணி கேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கு அடுத்த இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் பாசிபிளாக இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பெட்டர் அவுட்புட் வரக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கணும், ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கணுங்கிறதுக்கு கீதா ஹரிஹரன் வர்சஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த கேஸை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 6ல கார்டியன் மீன்ஸ் ஃபார் அ பாய் ஆர் கேர்ள், ஃபர்ஸ்ட்லி ஃபாதர், செகண்ட்லி மதர், தேர்ட்லி ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி அந்த பெட்டிஷனர் கீதா ஹரிஹரன் அப்ளை பண்ணிக்கக்கூடிய அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்ட் சைல்டுக்கு இஷ்யூ பண்ணிருக்கிறத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஸ்டேட்டிங் தட் ஃபர்ஸ்ட்லி இட் இஸ் ஃபாதர், ஸோ த கார்டியன் கேன் ஒன்லி பி அ ஃபாதர்னு சொல்லிட்டு அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அதை சேலஞ்ச் பண்றாங்க. இட் அமௌண்ட்ஸ் டு டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் ஆர்டிகல் 15 ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்டிகல் 14 ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு. அப்போ கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, இட் இஸ் நாட் அ ஹைரார்கி, ஃபர்ஸ்ட்லி ஃபாதர் செகண்ட்லி மதர்னா முன்னுரிமை அடிப்படையில அங்க கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஹெல்ப் எடுத்துக்கிறாங்க, கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் 1890ல செக்ஷன் 2ல ஹூ இஸ் கார்டியன் அப்படிங்கறத எடுத்துக்கிறாங்க. கார்டியன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஹூ ஹேவ் கேர் அண்ட் அஃபெக்ஷன் வித் ரிகார்ட் டு எ மைனர்ஸ் பர்சன் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் போத் அப்படின்னு இருக்கும். அதாவது எவர் ஒருவர் அந்த மைனர் குழந்தையின் நலனில் அக்கறை கொண்டிருக்கிறாரோ, அவரின் உடைமைகளின் நலனில் அக்கறை கொண்டிருக்கிறாரோ, அவரின் நலனில் அக்கறை கொண்டிருக்கிறாரோ அவரை தான் கார்டியன் எடுத்துக்க முடியும். ஸோ இட் ஷுட் பி ரெட் அண்ட் இன்டர்பிரட்டட் இன் த லைட்ஸ் ஆஃப் கார்டியன், not just with regard to that section. So it only means it is a pool of persons. யாரெல்லாம் கார்டியன் சட்டம் அங்கீகரிச்சிருக்குன்னா தந்தை, தாய், தந்தையின் உறவினர்கள், தாயின் உறவினர்கள், இவர்கள்லாம் கார்டியன் சொல்லியிருக்க தவிர இட் டஸ் நாட் மீன் a hierarchy, only just mentioning as நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், இந்த மாதிரி எனக்கு W அப்படிங்கிற வேர்ட்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 12 எழுத்து டைப் பண்ண சொல்றீங்க, நான் வந்து என்ன பண்றேன், வாட்ச், வேர்ல்டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு டைப் பண்றேன். தட் இஸ் ஜஸ்ட் கிவிங் நம்பரிங் வித் ரிகார்ட் டு தட் பர்டிகுலர் திங். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறதா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு முதல்ல அது ஞாபகம் வந்ததா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் டஸ் நாட் மீன் ஃபர்ஸ்ட்லி ஃபாதர் அப்படின்னா கண்டிப்பா ஒரு குழந்தையோட கஸ்டடி ஆர் கார்டியன்ஷிப் ஷுட் பி வெஸ்டிங் வித் ஃபாதருங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வேரியஸ் ஜட்மெண்ட்ஸ்ல இப்போ நீங்க ரீசெண்டா கோர்ட்ல இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தா கோர்ட் வந்து கார்டியன்ஷிப்பை ஈவன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஃபாதர், ஈவன் ஆஃப்டர் த ஃபாதர் இஸ் ஏர்னிங் லம்சம் அமௌண்ட் ஆஃப் மணி when compared to mother, guardianship would be given to mother because mother would be having more care and affection towards the welfare of child. இது எப்படி இன்டர்பிரட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ இதை வந்து நேற்று நம்ம பார்த்தது. நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்கக்கூடிய இந்த 7th கிளாஸ் வந்து ஐடென்டிக்கல் எக்ஸ்பிரஷன் டு ஹாவ் சேம் மீனிங், இதான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். இன்னைக்கு 2 பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிக்கல் எக்ஸ்பிரஷன் டு ஹாவ் சேம் மீனிங், பேர்லயே இருக்கு. அதாவது ஒத்த பொருளுடைய வார்த்தைகள் இல்ல ஒரே வார்த்தைகள் ஒரு ஆக்ட்ல வேற வேற இடத்துல வரும்பொழுது அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னா,
அது எந்த பல இடங்கள்ல அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ, ஜென்ரலா அதுக்கு என்ன மீனிங் கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படி எடுத்துக்கணும். ஆனா அது வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. என்னன்னா, இன் வாட் கான்டெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்ட். when there is no dispute with regard to the context used, then the words used should be given a same meaning uniformly throughout the legislation. ஒரு சட்டத்துல ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எவிடன்ஸ் ஆக்ட் எடுத்துக்கோங்களேன். எவிடன்ஸ் ஆக்ட்ல ஸ்டேட்மெண்ட்ங்கிற வார்த்தை பல செக்ஷன்ஸ்ல வரும். ஓகேவா? செக்ஷன் 18, 19, 20, 21, 32 அந்த மாதிரி பல செக்ஷன்ல ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்ப ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த அந்த வார்த்தை தொடர்புடைய பல செக்ஷன்ஸ்ல வரும்போது காமனா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த ஆக்ட்ல என்ன மீனிங் கொடுத்துருக்காங்களோ அப்படி எடுத்துக்கணும். சரியா? அதே மாதிரி ஐபிசில எல்லா செக்ஷன்லயுமே மென்சரியா மேண்டேட்டரி கிடையாது. சில செக்ஷன்ல மென்சரியா இல்லைனாலும் அது குற்றம் தான். சரியா? மென்சரியா என்ன குற்றமுறை எண்ணம் நம்ம தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இட் இஸ் மஸ்ட் ஃபார் டிரான்ஸ்லேஷன் பர்பஸ் அண்ட் அதர் பர்பஸ் இன் யுவர் ஜுடிஷியல் எக்ஸாம். சரியா? ஸோ மென்சரியா இப்போ நம்ம பொதுவாக நம்ம ஐபிசி படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம்? 5 ingredients ஷுட் பி தேர் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே மென்சரியா பார்ப்போம். அடுத்த ஆக்டர்ஸரியா, அதுக்கப்புறமா வந்து என்ன பார்ப்போம்? ப்ரிப்பரேஷன், அட்டம், கமென்ஸ்மெண்ட் ஆர் அஃபென்ஸ். இந்த 5 விஷயம் இருக்கணும். இந்த 5 விஷயம் இருந்தாதான் அது கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்ப காலத்துல ஐபிசி எப்பயோ படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ நாம படிச்சிருப்போம். பட் இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் எவ்ரி அஃபென்ஸ் a mens rea should be established. இப்போ கோர்ட்ல கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்குமெண்ட்ல ஒரு விஷயத்த இவர் தான் பண்ணாருங்கிறத என்ன பண்ணிருப்பாங்க? ப்ராசிக்யூஷன் நிரூபிச்சிருப்பாங்க. எஸ், இட் வாஸ் டன் பை ஹிம் அண்ட் வி ஹவ் பேக்ட் அப் தீஸ் as witnesses and these documentary proof to show that this person has done it. But why he should have done it? What is the reason? That was not established by the prosecution. Motive was not established by prosecution. Whether it would amount to fatality of a case. இப்போ ஒரு குற்ற வழக்குல குற்றத்தை நிரூபிச்சிட்டாங்க, இதை இவர் தான் பண்ணாருங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் அந்த குற்றத்திற்கான நோக்கத்தை நிரூபிக்கவில்லை. அப்போ அதற்காக அந்த கேஸ் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு பார்த்தா இட் இஸ் நாட் பாசிபிள். அது தப்பு. அது தப்பான ஒரு எண்ணம். அது எப்போன்னா when other circumstantial evidences is raising suspicion in the mind of a judge or in the mind of a court or in the mind of a ordinary prudent man. அதாவது மற்ற சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நபர் இதை செய்திருக்கலாம் என்பது சந்தேகத்திற்கு இடமளிப்பதாக இருக்கும் பொழுது இந்த மோட்டிவ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஏனைய சாட்சிகள் எல்லாம் தெளிவா இருக்கு. இட் இஸ் லைக் அ புல்ஸ் ஐ. கரெக்டா இதை இவர் தான் பண்ணிருக்காருன்னு தெரிய வரும் பொழுது அந்த மோட்டிவ் அப்படிங்கிற அந்த விஷயம், மோட்டிவ் இஸ் அ ஒன்ஸ் ஓன் தாட். ஒருத்தர் எதற்காக என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறார். இப்ப நான் உங்ககிட்ட இங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா என்னோட மைண்டு வெளியில ஏதோ சத்தம் கேட்குது, இல்ல மழை வர மாதிரி இருட்டிட்டு இருக்கு, மாடியில துணி காயுதா, அதை போய் எடுக்கணுமா, இல்ல வேற ஏதோ சிந்தனைகள், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சிந்தனைகள்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ nobody can think what nobody can prove what a person thinks at a particular point of time, whether doing some act or doing some crime or doing some offense. That is immaterial. It is always not possible to give meaning to what a person thinks in his mind. நான் எதை நினைச்சு இதை செஞ்சேன், நான் நல்லதை நினைச்சு இதை செய்யறேனா, இல்ல நான் இதை கடமைக்கு செய்யறேனா, இல்ல நான் எப்படி இதை செய்யறேன் அப்படிங்கிறத என்ன பண்ண முடியாது. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிள் டு எஸ்டாப்ளிஷ். அப்போ மோட்டிவ்ங்கிறது என்ன பண்ண முடியாது, ஒரே விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. சரி, ஓகே. இப்போ நான் இது எதுக்காக சொன்னேங்கிறதே மறந்துட்டேன். ஐடென்டிஃபை இது எதுக்காக சொன்னேன்னா, ஐபிசில சில செக்ஷன்ஸ்ல இந்த வார்த்தை இருக்கும், whoever knowingly or whoever having knowledge of அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அப்போ அந்த செக்ஷன்ஸ்க்குலாம் என்ன தேவை? மென்சரியா தேவை. அவனுக்கு அது குற்றம்னு தெரிஞ்சிருக்கணும். அது குற்றம்னு தெரிஞ்சு அதோடைய கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சு பண்ணிருக்கணும். சில செக்ஷன்ல இந்த வேர்ட் இருக்காது. அப்போ அந்த செக்ஷன்ஸ்க்கு மென்சரியா இஸ் இம்மெட்டீரியல், தேவையே கிடையாது. அவனுக்கு குற்றம் ஒரு எண்ணம் இருந்துச்சா, இல்ல அவன் நல்ல எண்ணத்துல பண்ணானா. nobody in a bona fide reason would attempt a rape. nobody in a bona fide reason would do a offense of dacoity. கரெக்டா? ஒரு குழந்தையோட கழுத்துல இருக்கக்கூடிய செயினை பாக்குறவன் அதுக்காக நம்ம பண்ணும்போது தெரியாதனமா அந்த குழந்தையின் கழுத்துல அந்த கத்தி பட்டுருச்சுன்னா அந்த குழந்தையின் உயிருக்கே ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற அந்த குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷத்தன்மை கூட இல்லாம ஒருத்தர் செஞ்சுட்டான் அப்படிங்கிற போது நம்ம வந்து என்ன சொல்ல முடியாது, இட் டஸ் நாட் ஹாவ் மென்சரியா அப்படின்னு சொல்ல முடியாது. தோஸ் செக்ஷன்ஸ் டஸ் நாட் இன்கார்பரேட் தோஸ் வேர்ட்ஸ். அப்போ என்னன்னா, ஒரு சில வார்த்தைகள் அந்த பர்டிகுலர் ஆக்ட்ல
சொல்லப்பட்டிருக்கு, திரும்ப திரும்ப வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை எல்லாமே எப்படி எடுத்துக்கணும், காமன் பார்லன்ஸ்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய மீனிங். ஐடென்டிக்கல் எக்ஸ்பிரஷன் டு ஹாவ் சேம் மீனிங். சரியா? இதை பத்தி உங்களுக்கு கேஸ் கிளாஸ் சொல்றதா இருந்தா நான் கேஸ் கிளாஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரியே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நான் பிராக்டிக்கலா கடந்து வந்த கேஸ், நான் தான் இதை கண்டுபிடிச்சேன் இல்லை நான் தான் இதை ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு சொல்லல, நான் கடந்து வந்த ஒரு கேஸ். கன்ஃபஷன், இட் இஸ் ஆல்சோ எ ஸ்டேட்மெண்ட் இல்லையா? கன்ஃபஷன் கிவன் டு எ போலீஸ் ஆஃபீஸர் இஸ் நாட் அ வேலிட் கன்ஃபஷன். நம்ம எவிடன்ஸ் ஆக்ட்ல படிச்சிருப்போம். நம்ம ஒரு போலீஸ் கிட்ட கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில அதை மட்டுமே வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் தேர் ஆர் ஆல்சோ வேரியஸ் ஸ்பெஷல் லாஸ், வேரியஸ் ஸ்பெஷல் கிரிமினல் லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிஎஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அதே மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இருக்கு, அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்பந்தமா போர்டர்ஸ் ஆக்ட் இருக்கு, போஃபிபோஸ் ஆக்ட் இருக்கு. அதாவது என்னன்னா கிரைம்லயே இதெல்லாம் ஸ்பெஷல் கிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோஸ் ஆபீசர்ஸ், இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸ் நாட் ஈக்குவலன் டு போலீஸ். அப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், தண்டனை கொடுக்கலாம். வெரி வெல், ஒன்லி after accepting the statement of an accused given to the investigating officer of that particular special crimes such as drugs or cosmetics and அந்த மாதிரியான கேசஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அதிகாரியை போலீஸ் அவங்க என்ன பண்ணல, எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அப்போ அதை வந்து சட்டம் என்ன பண்ணல, பார் பண்ணல. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கன்ஃபஷன் அடிப்படையில அதை மட்டுமே வச்சு ஒருத்தர் தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லுது. But the police should ensure that such a statement is made voluntarily. ஆனா confession given to police officer under evidence act வந்து it is immaterial whether the statement is given voluntarily or out of duress or coercion. அது செகண்டரி. போலீஸ் கிட்ட ஒரு வாக்குமூலம் கொடுத்தாலே அது செல்லாதுங்கிறது இந்திய சாட்சி சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஸ்பெஷல் என்ஆக்ட்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் they cannot be considered as police because they don't have the power to come to the conclusion. ஒரு குற்றவாளியை காயப்படுத்தி கொடூரமான முறையில வாக்குமூலம் வாங்கக்கூடியவராக அவரை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துல அந்த மாதிரி பண்ணிருக்காரு. அப்போ அந்த கேசஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்டேட்மெண்ட் இஸ் அக்செப்டபிள், தட் இஸ் நாட் இம்மெட்டீரியல். பட் அந்த வாலண்டரினஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வாலண்டரினஸ் நம்ம எப்படி பண்றோம்னா, அதை எந்தெந்த வகையிலெல்லாம் நம்ம அதை அக்யூஸ்டுக்கு சாதகமா எடுத்துக்க முடியும், வாட் அமௌண்ட்ஸ் டு வாலண்டரினஸ், வாட் அமௌண்ட்ஸ் டு நான் வாலண்டரினஸ் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணேன். அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் வாலண்டரியா கொடுத்திருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி கன்விக்ஷன் கொடுக்கலாம். ஸோ ஐ ஹாவ் டு மேக் அ சஸ்பிஷன் இன் த மைண்ட் ஆஃப் அ ஜட்ஜ் தட் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் வாலண்டரி. அப்போ வாலண்டரியா ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா எப்படியெல்லாம் எதையெல்லாம் வாலண்டரியா இல்லைன்னு சொல்லலாம். வாலண்டரியா இல்லைன்னா ஒருத்தரை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்க வைக்கிறது, நான் சொன்னதை டைப் பண்ணிட்டு இதை நீ தான் சொன்ன, நான் இதை வந்து என்னோட ஓன் இதுல சொன்னேன், எனக்கு கம்பல் பண்ணலங்கிற ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி பண்ணிக்கிறது வாலண்டரி. இல்லைன்னா உனக்கு இந்த குற்ற வழக்குல இருந்து நான் தண்டனையை குறைச்சு வாங்கி தரேன், இல்ல உன்னை அபூர்வரா மாத்திடுறேன், உனக்கு சீக்கிரமா விடுதலை வாங்கி கொடுத்துறேன், இல்ல இது மாதிரி உன் மேல இன்னொரு 4 கேஸ் இருக்கு, அந்த 4 கேஸ்ல உன்னை இது பண்ணி கொடுத்துறேன், இந்த ஒரு கேஸ்ல இது பண்ணிருக்கேன். சம் கைண்ட் ஆஃப் ஃபேவரட்டிசம் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆர் அன்லாஃபுல் வே ஹாஸ் பீன் இது. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு கேஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்டா கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் உடனே கொடுக்கல. ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ கொடுக்குறாருன்னா, ஃபர்ஸ்ட் அவருக்கு மேல ஒரு 3 பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க. அந்த 3 பெயில் அப்ளிகேஷனும் டிஸ்மிஸ் ஆயிடுது. 4வது ஒரு பெயில் அப்ளிகேஷன் போடுறாங்க. அந்த 4வது பெயில் அப்ளிகேஷன் போடும் பொழுது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து என்ன பண்றாருன்னா, நார்மலா ஒரு பெயில் அப்ளிகேஷனை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அப்போஸ் பண்ணுவார், கொடுக்க கூடாது பெயில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இஸ் கிவிங் அன் என்டோர்ஸ்மெண்ட் ஸ்டேட்டிங் தட் he has no objection. அதே சேம் டே voluntary statement has been recorded from the accused. So I triggered that intent or thought in the judge's mind, how it can be said so voluntarily. அதே நாள்ல இத்தனை நாள் அவன் காவல்ல இருக்கான், இத்தனை நாள் அவன் போலீஸோட கஸ்டடியில வந்துட்டு போயிட்டு இருக்கான் இந்த கோர்ட்டுக்கு. ஒவ்வொரு முறையும் வாய்தா போடப்படுகிறது, ஒவ்வொரு முறையும் பெயில் தள்ளுபடி செய்யப்படுது. ஆனால் அன்றைய தினம் மட்டும் அவனுக்கு பெயிலுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கொடுக்கல. அன்றைய தினம் ஒரு வாக்குமூலம் எடுக்கப்படுது. அந்த வாக்குமூலத்தை இந்த கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. வெதர் இட் கிரியேட்ஸ் சம் டவுட் இன் த ஆர்டினரி ப்ரூடென்ட் மேன்ஸ் மைண்ட். அப்போ அப்படி வாங்கப்பட்ட ஒரு கன்ஃபெஷன் அந்த குறிப்பிட்ட நாள்ல
என்னைக்கு அவனுக்கு பெயில் கிராண்ட் பண்றாங்களோ அதே நாள்ல ஒரு வாக்குமூலம் வாலண்டரியா வழங்கப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு காயமோ இல்ல பலத்தையோ பிரயோகப்படுத்தாம வாங்கியிருந்தாலும் கூட அதை எடுத்துக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை புட் ஃபோர்த் பண்றேன். ஸோ இட் காசஸ் டவுட்ஸ் இன் த ஜட்ஜஸ் மைண்ட். Apart from that, when there is no other evidence, the judge is also inclined to reject the voluntary statement அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல அதை என்ன பண்ணல, அதை வந்து கன்சிடர் பண்ணல. திஸ் cannot ஸ்டேட்மெண்ட் cannot be taken as voluntary statement அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ நான் இது எதுக்காக சொல்றேன்னா ஜஸ்ட் ஃபார் யுவர் ப்ராக்டிக்கல் தாட். சரி, ஓகே, நம்ம இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஐடென்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் டு ஹேவ் சேம் மீனிங், செவன்த் ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். அதுல வந்து ஒரு கேஸ்ல வந்து போகிலால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே, போகிலால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. இதுல அக்யூஸ்டுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு சார்ஜ் இது பண்றாங்க. ஸோ அப்போ அந்த அக்யூஸ்ட் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாரு. அவர் ஏதோ மிஸ்அப்ராப்ரியேட் பண்ணிட்டாரு. அவரு சில ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 157 படி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. அது சம்பந்தமா சில நோட்ஸோ இல்ல சில கான்வர்சேஷன்ஸ் அப்போ அதுக்கு அப்போஸ் பண்றாங்க. இட் cannot be given as a statement. 157 எவிடன்ஸ் ஆக்ட் என்ன முதல்ல சொல்லிடுறேன். 157 எவிடன்ஸ் ஆக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குற்ற வழக்குல சார்ஜ் செய்யப்பட்டிருக்க ஒரு அக்யூஸ்ட் வந்து அவர் அதற்கு முன்பாக அந்த குற்றம் நடைபெறுவதற்கு முன்பாக சில வாக்குமூலங்களோ சில எழுத்துக்களோ சொல்லியிருந்தா அதை அவருக்கு எதிராக பயன்படுத்துவது. தட் இஸ் அட் லேட்டர் ஸ்டேஜ் a prior statement using as an evidence. அதுதான் வந்து செக்ஷன் 157. ஸோ அப்போ அவர் முன்னாடி ஒரு சூழ்நிலையில சொன்ன ஒரு விஷயத்த வெதர் இட் அமௌண்ட்ஸ் டு ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட், ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் வரும்போது கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இட் ஹஸ் பீன் வாலண்டரிலி டன் செட் பை ஹிம் டியூரிங் பர்டிகுலர் ஒர்க் ஆர் இஸ் டியூட்டி அட்டாச்ட் வித் பர்டிகுலர் நேச்சர் விச் இஸ் இன் கொஸ்டின் கரண்ட்லி. இப்போ எது கேள்விக்குரியதாக இருக்கோ அது தொடர்புடைய ஒரு பழைய சம்பவத்தில் அவர் இது சம்பந்தமாக ஏதோ ஒரு வாக்குமூலம் ஏதோ ஒரு தொடர்புடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இன்னொருத்தட்ட கொடுத்திருக்காரு. அப்ப அந்த நபர் அதை இன்றைய தேதியில் வந்து ஒரு சாட்சியமாக அளிக்க முடியுமா, ஸ்டேட்மெண்ட்டா அதை ஏத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது எஸ், இட் இஸ் வெரி வெல் அக்செப்டட் ஆஸ் அ ஸ்டேட்மெண்ட் அண்டர் செக்ஷன் 157. ஸோ ஸ்டேட்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்த மாதிரியான இடங்கள்ல எப்படியெல்லாம் உபயோகப்படுத்திருக்கோ அதோட சேர்ந்து தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர we cannot take it in a unique way or a separate way அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க given by that accused person. சரியா? இதுதான் வந்து போகிலால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே அப்படிங்கிற இந்த கேஸ். அதுக்கு அடுத்து இந்த ஐடென்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஷுட் ஹாவ் சேம் மீனிங். இது வந்து நம்ம அதிகமா எங்க பார்க்கலாம்னா, பேர் ஆக்ட் எடுத்து நீங்க என்னைக்காவது படிச்சு பார்த்தீங்கன்னா மே ஷால் அப்படிங்கிற வார்த்தையை சில செக்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. பொதுவா மே அப்படின்னா என்ன, ஷால்னா என்னங்கிறத நீங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு காலத்துல நம்ம பார்த்துருக்கலாம். ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு மே பிரசியூம், ஷால் பிரசியூம், கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் இருக்கும். மே பிரசியூம்னா என்ன அப்படின்னா, சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதது நான் எதுவும் சொல்லல. ஈவன் ஐ நோ தட். மே பிரசியூம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, a person would presume innocence. அதுதான் மே பிரசியூம். சரியா? இப்போ ஒரு குற்ற வழக்குல ஒரு குற்றவாளிய கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நீதிபதி என்ன பண்ணுவாரு, he would presume innocence. அந்த மாதிரியான விஷயத்துக்கு மே பிரசியூம்னு சொல்லுவாங்க. So it is mandatory on the duty of prosecution to establish that this person has done that particular offense, that this person is guilty of this offense அப்படின்னு சொல்றதுதான் மே பிரசியூம். மே பிரசியூம்னா innocence is presumed at first hand and it is for the other side to prove it is wrong. What you have presumed as innocence is wrong. These are the evidences available. These are the documents available against this accused person அப்படிங்கிறத கொண்டு வரணும். அது வந்து வித் ரிகார்ட் டு மே பிரசியூம். சரியா? ஷால் பிரசியூம்னா அதுக்கு அப்படியே தலைகீழ. வாட் இஸ் பிரசியூம்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கில்ட் இஸ் பிரசியூம்ட். இவன் தான் அந்த குற்றத்தை பண்ணான். இதையும் அதே தெஃப்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. a case was slapped against a person for receiving stolen property. அந்த செக்ஷன் எடுத்து போய் பாருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சாப்டர் 17 ஆஃப் இந்தியன் பீனல் கோட்ல வரும். செக்ஷன் 378 தெஃப்ட்ல ஆரம்பிச்சு ஃபைனலா கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் செக்ஷன் 462 வரைக்கும் 10 ஹெட்டிங்கு கீழே வரும். சரியா? அதுல நான் சொன்னக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் சொன்னக்கூடிய அந்த மே பிரசியூம்ங்கிறது தெஃப்ட் செக்ஷன் 378ல இருக்கு. 379ல பனிஷ்மெண்ட் ஆஃப் தெஃப்ட் இருக்கு. அதுக்கடுத்து ஒரு 7 செக்ஷன் கழிச்சு ரிசீவிங் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அதுல போய் பாருங்க, அந்த செக்ஷன் எடுத்து ஷால் பிரசியூம் இருக்கும். அப்போ ஒரு பர்சனை ஒரு சேட்டை கொண்டு வந்து ஜட்ஜ் முன்னாடி நிப்பாட்டுறாரு போலீஸ்கார். என்ன சொல்றாருன்னா, இந்த சேட்டுக்கு இதே வேலையை போயிடுச்சு, திருட்டு நகைய
வழக்கோடு தொடர்புடைய திருட்டு நகைகளை ஒரு கம்மியான ரேட்டுக்கு வாங்குறாருன்னு அவர் மேல அலிகேஷன் வைக்கிறாங்க. தென் த கோர்ட் ஷால் பிரசியூம் தட் திஸ் பர்சன் ஹஸ் knowingly received that this property is a stolen property அப்படின்னு சொல்லிட்டு then it is for that accused person to disprove that he has done only in his course of business. இது நான் வாடிக்கையாக என்னோட தொழிலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் உளமாற இது குற்றம் செய்யப்பட்ட ஒரு வழக்குல இருந்து நான் அந்த நகையை வாங்கினது இல்லைங்கிறத he has to disprove. சரியா? அதுக்கு பேரு ஷால் பிரசியூம்னு அர்த்தம். சரியா? மே பிரசியூம்னா இன்னசென்ஸ் இஸ் பிரசியூம், ஷால் பிரசியூம்னா நீ குற்றவாளிங்கிறத நான் இந்த நீதிமன்றம் கருதிருச்சு. then it is for you to rebut. Both in the case of may presume as well as in the case of shall presume, rebuttal option is available, but the person who has been burdened with rebuttal is different. may presumeல யாருக்கு அந்த burden இருக்கு? rebuttal மறுக்கக்கூடிய அந்த பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய காவல்துறைக்கு இருக்கு. ஷால் பிரசியூம்ங்கிற அந்த விஷயத்துல ரிபட்டல் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிக்கு இருக்கு. ஆனா இரண்டு விஷயங்கள்லயுமே சரி, மே பிரசியூம்லயும் சரி, ஷால் பிரசியூம்லயும் சரி, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிபட்டல்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய நபர் தான் வேற. இதெல்லாம் நம்ம ஐபிசில படிச்சிருக்கணும். ஏன்னா ஐபிசி எல்லாமே இங்க நம்ம ஐஓஎஸ்ல சேர்த்து படிக்கிறோம். சரியா? ஓகே. சோ இது வந்து மே பிரசியூம், ஷால் பிரசியூம். அடுத்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப். கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ங்கிறது என்ன அப்படின்னா வித் ரிகார்ட் டு தட் பர்டிகுலர் திங் நோ எவிடன்ஸ் இஸ் அலௌட் டு ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ் இட். ஸோ ரிபர்ட்டல்ங்கிற ஆப்ஷனே கிடையாது. சரியா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு பார்ன் டியூரிங் த எக்ஸிஸ்டன்சி ஆஃப் மேரேஜ், ஒரு திருமண பந்தம் நிலையில் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை என்னவாக கருதப்படும்னா கன்க்ளூசிவ்லி இட் இஸ் அ சைல்ட் ஆஃப் தட் எக்ஸ் அண்ட் ஒய். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இட் இஸ் அ கன்க்ளூசிவ் ப்ரூஃப். ஆனா அந்த செக்ஷன்லயே என்ன பண்றாங்கன்னா 3 எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஆக்சஸ், இதெல்லாம் எவிடன்ஸ் ஆக்ட்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? நான் ஆக்சஸ் அதாவது அந்த குழந்தை உருவான தருணத்தில் when the child is begotten in the mother's womb, the father is elsewhere, he has no access with the mother அப்படின்னா நீங்க அதை நிரூபிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 3 விதிவிலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து எந்த ஒரு காரணத்தையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. இது கன்க்ளூசிவ் ப்ரூஃப். அதே மாதிரி ஒரு 375க்கு அப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் 2013ல கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ரேப் விக்டிம் கிட்ட ப்ரீவியஸ் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் நாட் பி கொஸ்டின்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்படக்கூடாது. கேட்டாலும் அதை நீதிமன்றம் ஒரு சாட்சியங்களாக ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் நிறைய இருக்கு. ஸோ நீங்க எவிடன்ஸ் ஆக்டை பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நான் எதுக்காக சொல்றேன்னா இப்ப இந்த மே ஷால் அப்படிங்கிற வார்த்தைகள் ஒரே பொருள் கொள்ளும்படி பல செக்ஷன்ல சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா அது அதே பொருள் தான் எடுத்துக்கப்படும். அதுக்கு லிட்ரல் மீனிங் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. நான் எதற்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன்னா லிட்ரலி மே மே அசியூம் டு பி, மேனா என்ன அர்த்தம்? மே கம்மின்னா என்ன சார் அர்த்தம்? நான் உள்ள வரலாம் இல்ல வராம போலாம், நீங்க சொல்ற பதில பொறுத்து இருக்கு அப்படிங்கிற அந்த லிட்ரல் மீனிங் எடுத்துக்க கூடாது. அங்க அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல அந்த பர்டிகுலர் ஆக்ட்ல எங்கெல்லாம் மே யூஸ் பண்ணிருக்காங்க, அது என்ன மாதிரியான விதத்துல யூஸ் பண்ணிருக்காங்களோ அதே விதத்தில் தான் மற்ற பிரிவுகளிலும் அதன் அர்த்தம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியமே தவிர லிட்ரலா இதுக்கு இதான் அர்த்தம், லிட்ரலா இதுக்கு இதான் அர்த்தம் அப்படி எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த 7th ரூல், ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ல ஐடென்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் டு ஹாவ் சேம் மீனிங். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆக்ட்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் அதுதான் ஃபர்ஸ்ட் உங்களோட ஐஓஎஸ் கிளாஸ்ல சொன்னேன். இட் இஸ் ஆல்வேஸ் வைஸ் பர்சன்ஸ் ரோல் இஸ் டு ஃபர்ஸ்ட் டு ரீட் த இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் ஆர் டெஃபினிஷன் கிளாஸ். ஒரு குறிப்பிட்ட நம்ம நிறைய பேர் அதை படிக்கிறதே கிடையாது. ஒரு கோடிஃபைட் லால முக்கியமாக அதிக முறை படிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன். ஒரு குறிப்பிட்ட வேர்டுக்கு அந்த ஆக்ட்ல என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க. மூவபிள் ப்ராப்பர்ட்டி சிவில் ப்ரொசீஜர் கோட்ல வேற அர்த்தம், மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வேற அர்த்தம். சரியா? பப்ளிக் சர்வெண்ட் இந்தியன் பீனல் கோட்ல வேற அர்த்தம், பப்ளிக் சர்வெண்ட் ட்ரிபியூனல்ஸ்ல வேற அர்த்தம். அப்போ எங்க அதன் பொருள் என்னவாக இருக்கிறதோ அங்க நம்ம அதை மட்டும் தான் எடுத்துக்க முடியுமே தவிர நாம் பொதுவாக எடுத்துக்க முடியாது. அதுதான் இந்த 7th பிரின்சிபல், ஐடென்டிக்கல் எக்ஸ்பிரஷன் டு ஹாவ் சேம் மீனிங். ஸோ இது வந்து நான் மே அண்ட் பிரசியூம் அப்படிங்கிற இந்த வார்த்தை மே அண்ட் பிரசியூம் வந்து நம்ம நார்மலா பார்க்கும்போது என்ன தெரியுது? மேனா இட் இஸ் ஆப்ளிகேஷன், ஷால்னா இட் இஸ் மேண்டேட்டரின்னு தெரியுது. ஆனா எல்லா நேரங்களிலும் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில நேரங்களில் மே என்பது ஷாலாக
எடுத்துக்கொள்ளப்படும். சில நேரங்களில் ஷால் என்பது மே ஆக எடுத்துக்கொள்ளப்படும். இதெல்லாம் எப்போ வரும்னா, நம்ம படிக்க இத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். சரியா? ஸோ இதுக்கு கீழ ஒரு கேஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆ அது தவிர நீங்க அந்த கன்வர்ஷன் சம்மந்தப்பட்ட கேஸ கூட நீங்க எழுதிக்கலாம். கன்வர்ஷன்ங்கிறது எங்கேயுமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணல. எவிடன்ஸ் ஆக்ட்ல. அட்மிஷன பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க செக்ஷன் 70ல இருந்து. பட் ஆனா கன்வர்ஷன பத்தி இன் நோவேர் அண்டர் 167 செக்ஷன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் கன்வர்ஷன் இஸ் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவேன் நானு. அது உங்களால மறக்க முடியுமான்னு தெரியல. அதாவது 167 செக்ஷன்லயுமே கன்வர்ஷன பத்தி என்ன பண்ணல? டிஃபைன் பண்ணல. பட் ஆனா கன்வர்ஷன்னா என்னங்கிறதுக்கு வைட்லி அக்செப்டட் டெர்ம்ஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ் ஆர் தேர். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிரசிடென்ட்ஸ்ல கோர்ட் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு இன்கிரீடியன்ட்டா இருந்தா இத கன்வர்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில நம்ம எடுத்துட்டு வருவோம். இப்போ அதே மாரியான வார்த்தை, இல்ல அதே மாரியான விஷயங்கள் வேற ஒரு இடத்துல வரும்பொழுது, அதை அப்படியே தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, புதுசா நம்மளுடைய அந்த இன்டெலிஜென்ஸ உபயோகப்படுத்துற மாரி, என்னுடைய திறமை, என்னுடைய ஆளுமை, என்னுடைய ஆங்கில புலமைய வெளிப்படுத்துற மாரி நம்ம இன்டர்பிரட் பண்ணா, அங்க அது செல்லாது. சரியா? ஸோ ஓகே. இன்னைக்கு இந்த ஒரு இது போதும்னு நெனைக்கிறேன். ஸோ ஐ வில் அன்மியூட் யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.